வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மல்லி அம்மாவை எந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்படியே சும்மா அணுவாக ஒரு பக்கம் கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்க. நீங்கள் சும்மாவே உங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்களே, பாருங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அம்மாவோன்னு சொல்லிட்டு. நீங்கள் எதுவுமே பார்க்காம ஒரு பக்கம் உங்களோட சுயநலத்தை மட்டும் பார்க்குறீங்களேப்பா, ஏன்ப்பா இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் உங்களை எனக்கு பிடிக்காத டாடா, நீங்கள் எனக்கு வேணாம் டாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்படுறாங்க, ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. இதனால கடுப்பான நம்ம டாடா இருந்துன்னு ஒரு பக்கம் என்ன இது இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம ஒரு பக்கம் வீடியோவை பார்த்துருக்கா. ரெக்கார்டும் ஒரு பக்கம் ஆன் பண்ணிடுறாரு. இதை அப்படியே எட்டு போயிட்டு நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கேட்பாங்க, கேட்காமலாம் விட மாட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம் ஒரு காலன்னு இருக்குல்ல, அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் சூழ்நிலை நம்ம தப்பு செய்ய தூண்டுது. அந்த மாதிரி தான் நம்ம ராஜேஸ்வரி தப்பு செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசுக்குள்ள ஒரு தாட் இருக்குது. ஆனால் அது இல்லைங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் தான் கில்லி, நான் தான் இந்த இடத்துல எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம், ஒரு திமிரு, ஒரு கொழுப்பு இருக்குது. இதை எல்லாத்தையும் அடக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் ஒரு பக்கம் வேற லெவலில் மாறணும். அப்படி இல்லைன்னா நம்ம மல்லி மீண்டும் மல்லியாக மாறி வரணுங்க. ஏன்னா நம்ம மல்லி இப்போ குடும்ப மல்லி ஆகிட்டாங்க. அதனால் எதுவுமே சண்டை தத்தரவு எதுவுமே பண்ண மாட்டேனா. இதுக்கு முன்னாடி தப்புனா தப்பு, ரைட்டுன்னா ரைட்டுன்னு சொல்லிட்டு தட்டி கேட்பாங்க. இப்போ தட்டி கேட்கவே மாட்டுறாங்க. இதுதான் ஒரு பக்கம் அவங்க பக்கம் மைனஸாகவே போயிட்டு இருக்குன்னா பார்த்துங்களேன். நம்ம ரஞ்சிதம் சொல்லவே தேவையில்ல, ஒரு பக்கம் ரொம்பவே இன்ஸ்டால் பண்ணுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்படியே சும்மா மல்லி ஒரு பக்கம் கீழே அந்த ஜூஸ் எல்லாம் ஊற்றிட்டு காலை தொடக்கி வைக்கிறது. ஐயோ, அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் அருவருப்பாக இருக்குது. என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் பண்ண வைக்கிறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு இங்கேயுமே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தோணுது. என்னங்க பண்ணுறது, நடந்துச்சு. அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் இந்த மாதிரி நஷ்டம், துக்கம், துயரம் எல்லாமே வரும். குடும்பம்னு ஒன்று ஆகிட்டும் போது குடும்பத்தை நம்ம பார்த்தாவணுங்க. அதை விட்டு இது குடும்பம் இல்லை, இதை நம்ம இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வாழ்க்கையில் நம்ம முன்னேற முடியாது. எது ஒன்று நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் அது எல்லாத்துக்கும் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பக்கம் உழைச்சா மட்டும்தான் எல்லாத்துலையும் உயர்வு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நடந்துன்னு இருக்குது. வாழ்க்கை, கால சூழல் எல்லாமே சரி. இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நேராக வீட்டுக்கு வராது. வீட்டுக்கு வந்தால் பேகை தூக்கி போட்டு அப்படியே சும்மா தண்ணி எட்டு கொடுக்குறாங்க. மல்லி தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு உள்ளே போய் உட்காராரு. அந்த சமயத்தில் நம்ம ரஞ்சிதம் ஜூஸ் எட்டுனாராங்க. இந்தாம்மா ஜூஸ் களைப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உடனே ஜூஸை தட்டி விட்டு, உன் மனசில் என்ன நினச்சின்னு இருக்கிற ரஞ்சிதம், கூப்பிட அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா டயர்டாக இருக்காங்க, அவங்க எழ முடியாமல் படுத்துன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க நடிப்பு எல்லாமே போதும், அவங்க நடிப்பு எல்லாமே எனக்கு தெரியும், தேவையில்லாமல் என்கிட்டே பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ராஜேஸ்வரி கீழே வந்து என்னடா உனக்கு என்னடா பர்ஃபார்மன்ஸ் அப்படி இப்படின்ற டாக்டர் வந்து சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே அந்த டாக்டர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூப்பிட்றாரு. உடனே நம்ம ரஞ்சித் வந்து ஒரு பக்கம் இல்லை மாமா, நாங்கள் பண்ணது தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்க, நான் அந்த மாதிரி பண்ணிக்க மாட்டேங்க, எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான், தேவையில்லாமல் எங்களை அந்த வீட்டில் கெட்டவன்ற மாதிரி ஒரு பக்கம் பிரதிபலிக்கிறா, அதனால தான் எங்களுக்கு கோவம் வந்துச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க. இதை கேட்டதும் நீங்கள் பண்ணுற தப்பாக மறைக்கிறதுக்கு என்னென்னமா சாக்கு சொல்லிருக்கீங்க, ஆனால் உங்களால் எப்படி சொல்லிட்டு நான் இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் ரொம்பவே கேடு கெட்டவங்க நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாம் தடாலடின்னு ஒரு பக்கம் திட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்க, என்னென்ன பிரச்சனையெல்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் மேலும் மேலும் பிரச்சனை ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு தைரியம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதாங்க தில்லாக இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.